அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். கர்மா எப்படி உங்களை ஆட்டுவிக்கிறது? கர்மா உங்களிடம் எப்படி வேலை செய்கிறது? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது நீங்க வாழ்ந்து வரீங்க பார் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இறைவன் தரப்பட்டதல்ல. பிறப்பை இறைவன் தருகிறான். ஆனா வாழ்க்கையை நீங்களாக தான் தேடிக்கொள்கிறீர்கள். அதற்கு காரணம் கர்மா தான். ஒருத்தர் பணக்காரரா வாழற, வசதியான தாய் தகப்பன், உயர்ந்த படிப்பு, நல்ல அறிவுள்ள படித்த தாய் தந்தையர், அப்படி வாழ்கின்றவர்கள் வாழ்க்கை முற்பிறப்பில் அவர்கள் செய்த செயல்களுடைய வாழ்க்கை முறைகளை வைத்து இந்த பிறப்பு வாழ்க்கை அவர்களுக்கு அமைகிறது. ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், படிக்காதவங்க பெற்றோர்கள் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள், படிப்பு என்பது கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் போன பிறப்பில் அவர்கள் எதை சம்பாதித்துக் கொண்டார்களோ, எதை சேர்த்து கொண்டார்களோ, அதற்கு உண்டான வாழ்க்கை தான் இந்த பிறப்பில் அவர்களே அமைத்துக் கொள்கிறார்கள். கர்மா இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறது, உங்களை நடத்துகிறது, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, வாழ்க்கையை தருகிறது. நாம் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோம் என்பதை வைத்துத்தான் அடுத்த பிறப்பு உங்களுக்கு நீங்களாக தேடிக்கொள்கிறீர்களே தவிர இறைவன் தருவதல்ல. இதுல இறைவன் மேல பழிய போடாதீங்க தயவு செய்து. என்னை ஏழையா படிச்சுட்டான், என்ன அறிவு முட்டாளா படிச்சுட்டான், எனக்கு வறுமையிலேயே என்னை வச்சுட்டு இருக்கிறான், இறைவன் இருக்கிறானா? கிடையாது. அவன் துரோகி, அவன் வஞ்சக குணம் கொண்டவன், பொறாம குணம் கொண்டவன். அதனால்தான் என்னை இப்படி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கைக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இறைவனுக்கு ஆசையா உன்னை ஏழையா படிக்கணும், ஒருத்தனை பணக்காரனா படிக்கணும், ஒருத்தனை படிக்காதவனா படிக்கணும், ஒருத்தன் உயர்ந்த நிலை படிப்பை படிக்கணும். இறைவன் பாராபட்சம் பார்க்கிறோம்னா கிடையவே கிடையாது. உலகில் இருக்கின்ற 84 ஜீவராசிகளையும் ஒரே பார்வையோடு, ஒரே தரத்தோடு, ஒரே குணத்தோடு அணுகுகிறோம். நம்ம என்ன, கெட்டவனா இருந்தாலும் அன்பு செலுத்துவான், நல்லவனா இருந்தாலும் அன்பு செலுத்துவான். கெட்டவனா இருந்தாலும் இரக்கம் காட்டுவான், நல்லவனா இருந்தாலும் இரக்கம் காட்டுவான். அவனுக்கு எந்த விதமான மேல இல்ல, நாய் மேல இரக்கம் காட்டுவான், பூனை மேல இரக்கம் காட்டுவான். மனிதன் மேல் காட்டுகின்ற அன்பும் ஜீவராசிகள் மிருகங்களிடையே காட்டுகின்ற அன்பும் இறைவனுக்கு சரிசமமாக தான் வைத்திருக்கிறான். அப்ப நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் குருஜி? இந்த கஷ்டத்துல இருந்து எங்களால வெளியவே வர முடியலையே. கேக்குறீங்கல்ல? நீங்க வாங்கின கடன் நீங்க தானே அடைக்கணும். நீங்க கடனை வாங்கிட்டு இறைவனை அடைக்க கூப்பிட்டா அது நியாயமா, தர்மமா? சொல்லுங்க. நாங்க எப்போ குருஜி கடன் வாங்கணும்? போன பிரிவில் வாங்கினீங்களே. இந்த போன பிரிவில் வாங்கின கடனை தான் இந்த பிரிவில் நீங்க அடைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு பெரிய முட்டாள் வேலை பண்றீங்க. என்ன தெரியுமா? இந்த பிரிவில் கடன் வாங்கிக்கிந்தாங்கிறீங்க. இப்ப அடுத்த பிரிவில உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? அந்த கடனான வாக்க தான் கிடைக்கும். அப்போ கர்மா என்பது உங்களை வழி நடத்துகிறது, உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, வாழ்க்கை தரத்தை தருகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையும் கஷ்டத்துமான வாழ்க்கையும் உங்களுக்கு தருவது நீங்கள் சேர்த்து கொண்ட கர்மாவை தவிர இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என் வாழ்க்கையை மாத்திக்க முடியுமா? நீங்க சொல்றது சரிதான். போன பிரிவில் நான் கர்மாவை சேர்த்துட்டு வந்துட்டேன் குருஜி, அதனாலதான் இந்த பிரிவில் நான் கஷ்டப்படுறேன். இருக்கிற காலத்துல நான் கஷ்டம் இல்லாத வாழ முடியுமா? நிச்சயமாக முடியும். நீங்கள் அந்த கர்மாவை கரைத்து கொண்டால், கர்மா இல்லாத செய்துட்டீங்கன்னா, கர்மா நில் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையே மாறிவிடும்.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தது போல அமைத்துக் கொள்ள முடியும். இதற்கு காரணம் கர்மா என்று ஒன்றுதான். இப்ப அந்த கர்மாவை கழிக்கிறதுக்குன்னா வழியும் தேடாத, கடவுள் மேல பழியை போட்டு இருந்தீங்கன்னா கடவுளா உங்க கடனை தீர்க்கவே மாட்டார். அப்போ கர்மா என்பது உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது என்பது முதலில் நம்புங்கள். அது எப்படி என்பதை அடுத்து வர வீடியோவில், நாளை வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாருங்கள். நல்ல விஷயங்கள் பல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்க மாத்திக்கலாம். முடியாதது எதுவும் அல்ல. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.